ජාතීන් අතර සමගියක් ගොඩනැගීමට වැඩපිළිවෙලක් නොමැතිනම් එයත් බරපතල ජාතික ආපදායක් විදිහට තමයි ප්‍රතිඵල අත්වෙන්නේ. தேசிய அரசாங்கம் கொண்டுவரவுள்ள புதிய யாப்பு தொடர்பில் குற்றச்சாட்டுகளையும் தேவையற்ற கருத்துக்களையும் பரப்பி மீண்டும் இந்த நாட்டில் இரத்த களரி ஏற்படுத்த சிலர் முயற்சிக்கின்றனர். எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் மூலம் 13வது யாப்பு திருத்தம் வந்தது. அந்த ஒப்பந்தம் ஊடாக பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது என தெரிந்தும் நடைமுறைப்படுத்தப்பட்டதால் அது தேசிய மற்றும் சர்வதேச பிரச்சனையாக மாறியது. யுத்தத்தால் எமது நாட்டுடன் பல சர்வதேச நாடுகள் கொண்டிருந்த உறவுகள் இல்லாமல் போனது. இன்னமும் தென்னிந்தியாவில் 1 லட்சத்துக்கும் அதிகமான இலங்கை மக்கள் அகதிகளாக இருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இது எமக்கு மிகப்பெரிய அகௌரவமாகும். சர்வதேச அமைப்புகளின் முன்னால் தலை குனிய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. என்னை 5 தடவைகள் படுகொலை செய்ய விடுதலை புலிகள் முயற்சித்துள்ளனர். ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச உள்ளிட்ட பலர் தங்கள் உயிர்களை தியாகம் செய்து யுத்தத்தை நிறைவு செய்தார்கள். எனினும் அந்த சந்தர்ப்பத்தில் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. யுத்தத்தை ஆயுதங்களால் வெற்றி கொண்டாலும் நாட்டை பிரிக்க வேண்டும் என்ற கொள்கையை இல்லாமல் செய்ய முடியவில்லை. நாட்டில் ஐக்கியம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் கருத்துடன் நான் உடன்பட போவது இல்லை. தமிழீழம் தொடர்பிலான சிந்தனையை தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் தோற்கடிக்கும் பட்சத்திலேயே தேசிய ரீதியில் ஐக்கியம் ஏற்படும். தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காகவே அரசாங்கம் புதிய அரசியல் யாப்பை உருவாக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி, எனினும் சிலர் பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டு அதனை குழப்ப முயற்சிப்பதாக குற்றஞ்சாட்டினார். புதிய யாப்பு தொடர்பில் பேசுகையில் இந்த பிரச்சினையை தீர்ப்பது தொடர்பில் நாம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கையில் நாட்டை பிரிக்கப் போவதாக அடிப்படையற்ற கருத்துக்களை வெளியிடுகின்றனர். சிங்கள மக்களிடையே பௌத்த துறவிகளிடையே தேவையற்ற கருத்துக்களை பரப்பி வருகின்றனர். பாதுகாப்பு அமைச்சு தொடர்பிலும் இராணுவம் தொடர்பிலும் இணையதளங்கள் ஊடாக தேவையற்ற கருத்துக்களை பரப்புகின்றனர். பௌத்த மதத்திற்கு யாப்பில் வழங்கப்பட்ட முன்னுரிமை இல்லாமல் செய்யப்பட உள்ளதாக கருத்துக்களை பரப்பி கடந்த காலங்களில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகளை இவ்வாறு அதிகாரத்தை கைப்பற்றுவதாக நோக்கமாக கொண்ட சிலர் தடுத்தார்களோ அதேபோல் தற்போது எதிர்காலத்தில் அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கும் சந்தர்ப்பவாதிகளும் செயற்படுகின்றனர். இந்த பிரச்சனையை தீர்ப்பதில் நாம் அரசு என்ற வகையில் உண்மையாக செயற்பட வேண்டும். பிரச்சனைக்கான தீர்வு அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அமைவது அவசியம். நாம் வழங்கும் தீர்வு அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அமைய வேண்டும். கட்சி பேதம் மறந்து அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். இது தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் ஏற்படும் பட்சத்தில் அது அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அமைய வேண்டும். அதனை வெற்றி கொள்ள பொதுவான கொள்கையை கட்டியெழுப்ப வேண்டும். பிரச்சனை தொடர்பில் பேசுகையிலும் பிரச்சனைகளுக்கு அப்பால் சென்று கதைக்கையிலும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சரியான நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். பேச்சுக்களால் வீரராக முடியும், தேச பற்றுள்ளவர்களாக மாறவும் முடியும். எனினும் கனவுலக தலைவர்கள் 1950கள் 60களில் 70களில் செயற்பட்ட விதத்தாலேயே இறுதியில் பயங்கர யுத்தத்திற்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முற்பட்டதாலேயே அழிவுகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. நாட்டை பிரிக்காத, பிளவுபடாத, அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு நோக்கி நாம் செல்ல வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அதிகாரத்தில் இருக்கும் போது 13வது திருத்தச் சட்டத்துக்கு அப்பால் சென்று அதிகாரத்தை பகிர்வதாக உறுதியளித்திருந்ததாக கூறும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி, எனினும் தற்போது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனவாதம் பேசி வருவதாகவும் குற்றஞ்சாட்டினார். புதிய யாப்பு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் நான் கவலை அடைகின்றேன். புதிய யாப்பினூடாக நாட்டை பிரிக்கப் போவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவருடன் பல வருடங்கள் பணியாற்றியவன் என்ற வகையில் அவர் பான் கி மூனுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் 13வது திருத்தத்திற்கு அப்பால் செல்வேன் என அவர் கூறிய விடயங்கள் அனைத்தையும் நான் அறிவேன். ஆகவே அதிகாரத்தில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் ஒரு கருத்தையும் மீண்டும் அதிகாரத்திற்கு வருவதற்கு மற்றொரு கருத்தையும் வெளியிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த உயரிய சபையில் இருக்கும் அனைவரும் ஒன்றிணைய வேண்டுமென நான் அழைப்பு விடுகின்றேன். அதிகார பரவலாக்கல் தொடர்பில் மிக தெளிவாக செயற்பட்டவன் நான் என்பதை வலியுறுத்த விரும்புகின்றேன். ஆகவே எம்மையாரும் தேச துரோகிகள் என கூற தேவையில்லை. தேச பற்றுள்ளவர்களாக மாற வேண்டுமாயின் பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பில் சிந்திக்க வேண்டும். நல்லிணக்க செயற்பாடுகளில் அனைத்து தரப்பினரதும் ஒத்துழைப்பு அவசியம். எதிர்க்கட்சி தலைவரான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் குறித்தும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தனது உரையில் புகழாரம் சூட்டினார். எனது 50 வருட அரசியல் அனுபவத்தின் அடிப்படையில் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ஒரே சிறந்த தலைவர் ரா சம்பந்தன். இதற்கு முன்னர் நடந்த சம்பவங்களை நாம் அவதானிக்க வேண்டும். சம்பந்தன் வடக்கு மக்களுக்கு மாத்திரமல்ல, தமிழ் கூட்டமைப்பு உறுப்பினர்களுடன் இணைந்து ஒரு நியாயமான தீர்வினை எட்டுவதற்கு அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு வழங்குகின்றார். இந்த ஒத்துழைப்பு வடக்கு கிழக்கு தலைவர்களினால் எந்த சந்தர்ப்பத்திலும் கிடைக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகளுக்கான தீர்வினை ஒத்திவைக்காமல் எதிர்காலத்தில் யார் தலைவர் என்று பாராமல் தீர்வு காண்பது தொடர்பில் சிந்திக்க வேண்டும். எதிர்காலத்தில் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் எதிர்பார்ப்புடன் இருப்பவர்களாக இருக்க முடியும், கனவுலக தலைவர்களாக இருக்க முடியும். விமர்சனங்கள் முக்கியமல்ல, பிரச்சனைக்கு தீர்வு காண்பதே அவசியம். அது தொடர்பிலான சிந்தனை அனைவருக்கும் உதிக்க வேண்டுமென நான் பிரார்த்திக்கின்றேன். பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு தீர்வு காண பணியாற்ற வேண்டும்.
கொழும்பில் பேரணியை நடத்த முடியும், ஊடக சந்திப்புகளை நடத்த முடியும். எனினும் வடபகுதி மக்களின் பிரச்சனைகளை அவர்களுடன் கலந்துரையாடி தெரிந்து கொள்ள கொழும்பில் உள்ள எத்தனை தலைவர்கள் முயற்சித்தார்கள் என நான் கேட்க விரும்புகின்றேன். யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த மக்கள் கடந்த 3 தசாப்த காலமாக தமது சொந்த இடங்களில் மீள குடியமர முடியாது தொடர்ந்தும் அகதிகளாக வாழ்ந்து வருவதையும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அந்த மக்கள் தமது சொந்த இடங்களை கோருவதில் என்ன தவறு இருக்கின்றது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அந்த மக்கள் தமது சொந்த இடங்களை கோருவதில் என்ன தவறு இருக்கின்றது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். 27 வருடங்களாக வடக்கில் மக்கள் முகாம்களில் வாழ்கின்றனர். 27 வருடங்கள் முகாம்களில் அடைத்தால் மக்களுக்கு துப்பாக்கியை கையில் எடுக்க வேண்டும் என்ற நோக்கம் மாத்திரமல்ல, வேறு எண்ணங்களும் தோன்றும். வடக்கு மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சித்தால் கொழும்பில் ஊடக சந்திப்புகள் அல்லது போராட்டத்தை நடத்தி இராணுவத்திற்கு சொந்தமான நிலத்தை பகிர்ந்தளிக்கப் போவதாக தெரிவிக்கின்றனர். அரசுக்கு சொந்தமான இடத்தை வழங்கப் போவதாகவும் தெரிவிக்கின்றனர். வடக்கில் மக்கள் அவர்கள் பரம்பரையாக வாழ்ந்த சொந்த இடங்களையே கேட்கின்றனர். தெரிவு செய்யப்பட்ட இடங்களை நாம் வழங்கிய போது அவர்கள் காணியில் விழுந்து அழுவதை அவதானிக்க முடிந்தது. யுத்தத்தின் போது இவ்வாறு உங்கள் நிலங்கள் இல்லாமல் போயிருந்தால் நீங்கள் அமைதியாக இருப்பீர்களா என நான் கேட்க விரும்புகின்றேன். தேவையற்ற பிரசாரங்களை முன்னெடுக்காது மக்களை தூண்டிவிட்டு பிரச்சனையை திசை திருப்பாமல் நாங்கள் செய்வதை விடவும் வேறு விடயங்களை ஊடகங்களுக்கு வழங்காமல் உண்மையை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது அவசியமாகிறது. மீண்டும் இந்த நாட்டில் ஆயுதத்தை கையில் ஏந்துவதை தடுக்கவும் யுத்தம் ஒன்று ஏற்படுவதை தடுக்கவும் நிரந்தரமான தீர்வு அவசியம்.